வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக சாம்சங்கில் ஒரு 45 இன்ச்சஸில் ஒரு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி சின்ன லைன்ஸ் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன் ப்ராப்ளம் தான் சரி பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி எப்படி சரி பண்ணுறத பார்ப்போம். பார்த்துட்டு உங்கள் வீடியோ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் இது என்ன மாடல் என்னென்னா அப்படின்னா சாம்சங்கில் UA46D5500. ஆக்சுவலாக ஒரு 46 இன்ச்சு ஸ்மார்ட்டு. இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். சாரி, இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம RF போர்ட் இருக்குது. அது இல்லாமல் பிசிஇன் சாம்சங் மாடலெல்லாம் கொஞ்சம் பழைய மாடலில் மட்டும்தான் அந்த மாதிரி பிசி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன், நீங்கள் ஆடியோ அவுட்டு நீங்கள் ஹோம் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்காக ஹெட்ஃபோன் இருக்குது. அதுக்கடுத்து லேண்ட் போர்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஸ்மார்ட் டிவியில் மட்டும் தான் அந்த மாதிரி லேண்ட் போர்ட் இருக்கும். லேண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HDMIயில் வந்து மொத்தம் 4 HDMI கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். HDMI 1, HDMI 2, HDMI 4. அதுக்கடுத்து USB பார்த்தீங்கன்னா 2 USB. அதுக்கடுத்து டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டு, ஆப்டிக்கல் அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆடியோ நார்மல் ஹெட்ஃபோன்லேயே எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆப்டிக்கல் அவுட்புட்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஒரு சின்ன ஃப்ளாட்டு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது மாடல். பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வர மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மாடல். கிட்டத்தட்ட இதுனா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னுக்கு போட்ட பழைய மாடல் தான். இப்போ இது ஓப்பன் பண்ணி அந்த லைன்ஸ் வர எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுங்க பார்த்து. ஓகே, பார்த்துப்பா மேலே அப்படியே அங்கே ஸ்குருவை கழட்டலையா? சாம்சங் இதில் போர்டு உள்ளே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட லாஜிக் போர்டு, மதர் போர்டு. பார்த்தீங்கன்னா ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது பவர் சப்ளை போர்டு. நார்மலாக இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே வந்து கோம்போ போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே போர்டு தான் இருக்கும். இப்போ பழைய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பவர் சப்ளை தனியாக, ப்ளஸ் வந்து மதர் போர்டு தனியாக, இதில் அந்த டீகான் போர்டு தனியாக இருக்கும். நம்ம என்னென்னா ஜஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அந்த க்ளீன் பண்ணுறதா. இங்கே பார்த்து நம்ம டீகான் போர்டுக்கு கீழே வந்து அந்த கேபிள்ஸ் இங்கே போகும். அந்த கேபிளை மட்டும் இப்போ கலட்டி க்ளீன் பண்ணி போட போகிறோம். இது ஆக்சுவலாக அதில் இருக்க டீகான் போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி தான் போட போகிறோம். ஜஸ்ட்டு கேபிள் ரப்பர் மட்டும் கொடு. இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கிட்ட வந்து சுற்றி ரப்பர் இருக்காப்பா? ரப்பர்லடா. எரேசர் என்னடா க்ளீன் துணி, இது துணி மட்டும் கொடு. நார்மலாக ஒரு ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணலாம். நம்ம வந்து சின்ன கிளாத் வச்சு எரேஸ் பண்ணியிருக்கோம். கேபிள் நீங்கள் கழட்டிட்டு மாட்டுறப்ப கரெக்டாக மாட்டணும். மாட்டிட்டீங்கன்னா திருப்பி டோட்டலி டிஸ்பிளே வராது. கேபிள் கழட்டுற முடியும் என்ன மாதிரி கழட்டுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணி கழட்டி க்ளீன் பண்ணிட்டோம். இதை போட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். அடுத்து ரிமோட் கொடுங்க. ரிமோட் இங்கே நீங்கள் பிடிச்சி போச்சு நல்லா. பென்ட்ரைவ் இங்கே இருக்குது.
யார் அது?